ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி கிரெடிட் கார்டு மூலிமா தங்கம் சேமிக்கிறேன், எப்படி சீட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த டவுட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டே இருந்தாங்க. ஸோ கிரெடிட் கார்டு பற்றி எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர், எப்படி சீட்டு கட்டுறது அப்படிலாம் எல்லாத்தையுமே எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே சரி நான் அது பெருசாக அவங்களுக்கு டைப் பண்ணி சொன்னேன். பட் எப்படி புரிஞ்சிச்சுன்னு தெரில. அதுக்காக சரி ஓகே நம்ம கட்டுற முறையை அவங்கள்ட்ட சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மெத்தட் கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரில. பட் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஸோ டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஷேர் பண்ணலாமா கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிரெடிட் கார்டே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு கிரெடிட் கார்டு ரொம்பவே ஒரு ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஸோ இந்த டவுட்டு எந்த வீடியோவில் வந்துச்சு அப்படின்னா, நான் டிஜிகோல்டில் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ கிரெடிட் கார்டு மூலியமாக தான் ஸோ பேமெண்ட் பண்ணேன். ஸோ ஆகலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணலாமா வேண்டாமன்றது மாதிரி எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ அதை தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அந்த சிஸ்டர் கிரெடிட் கார்டு மூலிமா எப்படி சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி சீட்டு கட்டுறது அப்படின்னு கேட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பவுன் கூட எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அது ரியலாக நடந்தது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8400 அப்படின்னு வச்சுக்கலாம். 8400 மேலேயே போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ கோல்டு ரேட் 8400. இன்றைக்கி டேட்டில் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் அதை 50 நாள் கழித்து தான் அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணணும். அந்த 8400 நான் 50 நாள் கழித்து தான் நான் பே பண்ணணும். இப்போ நான் 1 கிராம் 8400 வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஸோ 50 நாள் கழித்து அந்த 8400 நான் பே பண்ணேன். ஆனால் அந்த 50 நாள் கழித்து அந்த கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 9000 கூட வந்துடும், இல்லை 9500 கூட வந்துடலாம் அந்த 50 நாளில். ஸோ எனக்கு மாதம் மாதம் கூடிகிட்டே இருக்குது. ஸோ எப்படினாலுமே எனக்கு கடனே இல்லை, வட்டியே இல்லாத கடன். ஸோ இது கடன் வாங்குறது தான். இதை நம்ம யூஸ் பண்ணுற முறையில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ 50 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த முழு பேமெண்ட்டே கட்டணும். ஸோ அவங்க இஎம்ஐ ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ இதில் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ நம்ம 5000 பில் போட்டிருக்கோம் அப்படின்னா 5000 கட்டணும். அது நம்ம தங்கம் வாங்குறது மட்டும் இல்லை. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இல்லை ட்ரெஸ் எடுக்கிறோம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பில் கிரெடிட் கார்டில் ஆட் ஆகிரும். ஸோ அந்த அமௌண்ட் நாங்கள் 50 நாள் கழித்து இது கட்டிக்குவோம். இப்போ இதனால் எனக்கு என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ உடனே அந்த அவ்வளோ அமௌண்ட் நம்மளால் பே பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு 50 நாள் கழிச்சுன்றம்போது எனக்கு ஒரு சேல்ரி வந்துடும். இப்போ இந்த மாதத்தில் உள்ள ஒரு 2000, அப்போ அடுத்த மாதத்தில் உள்ள நான் ஒரு 2000 வச்சுருப்பேன். ஸோ அப்போ அந்த 4000 இருக்கும்போது நான் அந்த 4000 எனக்கு பில் இருந்துச்சு அப்படின்னா 4000 நான் பே பண்ணிடுவேன். என்னால் இந்த அமௌண்ட்டை என்னால் கட்ட முடியும் அப்படின்னா தான் நான் கிரெடிட் கார்டு மூலிமா வாங்குவேன். இது 2 மாதம் சேவிங்ஸாக ஆயிரும். அதனால எங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு நான் வாங்கும்போது இப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் காயின் போடுறாங்க அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்கிக்குவேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது 50 நாள் கழித்து அது ஃபுல் பேமெண்ட்டையும் கட்டுறோம். ஸோ இது 50 நாள் கழித்து நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு வட்டிக்கு மேலே வட்டி மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வாங்குறவங்க கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ஸோ அந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளோ 50 நாள்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் பேமெண்ட்டையும் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரூபா பைசா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதில்லை. இதே அந்த 50 நாள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி போடுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு மூலியமாக நிறையா சேவ் பண்ணதுலாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதில் நமக்கு என்ன ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படி தாங்க சீட்டு கட்டிட்டு வரேன். இப்போ நான் இந்த ஒரு மாதம் நான் இப்போ இதை கட்டிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் நான் கட்டணுமா, அப்போ அதுக்குள்ளதை நான் சேவ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான் நாங்கள் அப்படி மாற்றி அப்படி தான் சீட்டு கட்டிகிட்ருக்கோம். ஸோ இதை இங்கே மட்டும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ சரவணா ஸ்டோர்லாம் போவேன், இல்லை போத்தீஸ் ஒர்ணமகள்லாம் போத்தீஸில் போவேன். அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மளிகை பொருள்லாம் வாங்குகிறோம், மளிகை பொருள் பாத்திரம் இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நான் கிரெடிட் கார்டில் பில்லை கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்க அப்படின்னா 50 நாள் கழித்து நான் பே பண்ணிடுவேன். இது நம்ம பேங்க்லேயே தருவாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இதில் நிலையான ஒரு சேல்ரி வாங்கணும். அது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு
லிமிட் வந்து கொடுப்பாங்க. இப்போ 1 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 லேக் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் 50 நாள் கழிச்சு அந்த 1 லேக் கட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி லிமிட் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ரெகுலராக நல்லா கட்டிட்டு வரோம் அப்படின்னா, நமக்கு அந்த 1 லேக்ன்றது 2 லேக்கு 3 லேக்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க லிமிட். இப்பயும் சொல்கிறேன், அது வந்து மிஸ்யூஸாக நம்ம வந்து கட்டாமல் விட்டுட்டோம், அந்த டேட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறையா வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க, பெனால்ட்டி ஃபைன் வந்து போடுவாங்க. ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். சீட்டு கட்டுறது மட்டும் இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த முழு பேமெண்ட்டு கூட நம்ம இது பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் அந்த 50 நாளுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும். ஸோ நான் வந்து சீட்டு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறத வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருந்தால் தான் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். அது அப்புறமேட்டுக்கு முக்கால்வாசி வந்து நான் செலவில் வந்து தேவையில்லாத செலவு வந்து நான் கட் பண்ணிடுவேன். ஸோ இது நமக்கு முக்கியமாக அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து நான் சேவ் பண்ணவே ஆரம்பிப்பேன். ஒரு பொருள் வாங்கணுமா இருக்கட்டும், ஸோ நிறைய நான் யோசித்து தான் வந்து இது நமக்கு இப்போ தேவைப்படுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து வாங்குவேன். அதுக்குன்னு வந்து நம்ம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி வெளியே போகிறது அந்த மாதிரி கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவோம். ஆனால் ரொம்பலாம் வந்து காசு போட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி சிம்பிளாக வந்து செலவில் குறைக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 2 லட்சம் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் 50,000 கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஷாப்பிங் இந்த கிளாத்து துணி வாங்குகிறோம்ல, ஸோ ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு விதமானது. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நகையாக வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஆசை. அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான பாத்திரம் ஸோ அந்த மாதிரி வாங்கணும்லாம் ஆசை. ஸோ இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸு வந்து கலெக்ட் பண்ணணும். அப்புறம் தோடு ஜிமிக்கி இது எல்லாமே வந்து கவரிங்கில். ஸோ இது மாதிரி நல்லா ஃபேன்சி ஐட்டம் அந்த மாதிரி செயின் ஸோ அந்த மாதிரி பிரேஸ்லெட் அந்த மாதிரி வந்து லைக் பண்ணுவோம். இப்போ அப்படியே உல்ட்டாவாயிருது. அதே பார்த்திங்க அப்படின்னா இது பணமாக வந்து வச்சுக்குவீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். இல்லை நம்ம என்ஜாய்மெண்ட்டு ஸோ இவ்வளோ செலவு பண்ணி தான் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்றத யோசிப்போம். அதே நீங்கள் சேமித்து வச்சு பாருங்களேன், பரவாயில்லடா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சீட்டு போட்டோம், இப்போ கோல்டு ரேட் என்ன ஆயிடுச்சு, நல்ல வேளை கடவுளே நம்ம அப்பயே சீட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவுலாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும், அதில் எவ்வளோ சேமிப்பு பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு சேமிக்க பழகுங்க. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தங்கம் வாங்குறதும் இடம் வாங்குறதும் தான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து சீட்டு போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை மாமா இப்போ எங்கள் அண்ணன் எல்லாம் போட்டுட்ருக்காங்க சீட்டு. ஸோ அவங்க போடும்போது நமக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம வாங்கணும், நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பொறாமை கிடையாது. ஸோ ஒரு மோட்டிவேஷன் அவங்க மூலயமா வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்போது நம்ம ஒரு பவுன் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிடுவோம். அவங்க வந்து 5,000 போடுறாங்களா, அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 போட்டு எக்ஸ்ட்ரா நம்ம பவுண்ட் வந்து சேர்ப்போம் அப்படின்றது ஒரு டார்கெட் வந்து இருக்கும். அப்போ தான் சீட்டு கட்டும் போது நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைலாம் வந்து இருக்குங்க. அப்புறம் நிறைய வந்து நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ வந்து கோல்டு காயின் வந்து நம்ம வீடியோ வந்து நான் போட்டுட்ருக்கேன், நோ வேஸ்டேஜ் இல்லாமல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. அது மாதிரி நம்ம வந்து ஓகே இந்த டைமில் வந்து வேஸ்டேஜ் இல்லை, அப்போ இந்த டைமில் வந்து 1 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம், இல்லை 2 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நிறையா வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து என்னோடய பர்சனல் தாட்டு, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு 5 மாதத்துக்கு 5 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 500 போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 1000 போட்டால் போதும் அப்படி இருந்துச்சு. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 2000 போட்டால், இப்போ 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 5000. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7000 மாதம் ஒரு 7000 இல்லை 8000 கட்டினா தான் நம்ம 1 பவுன் தங்கமே வந்து வாங்க முடியும். ஸோ நம்ம வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ கட்டினா நீங்கள் 1 பவுன் தங்கம் வாங்க முடியும், 1 பவுன் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் 1 பவுன் நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அப்போ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத அதில் மூலியமாக வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போயே வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு பார்த்தீங்க எனக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. இப்போ இந்த தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் வந்து போடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இப்போயே வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மந்த்துக்கே வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட்லாம் வந்து கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ தங்கமே இல்லாமல் அது ஆப்ஷன்லாம் வந்து இருக்குது.
அப்போ பார்த்தீங்க அடுத்த மாதம் எப்படியும் கூடிடும் தெரியும். இப்போ நம்மள்ட்ட இந்த கையில் பணம் இருக்குது, போனஸ் அமௌண்ட்டும் இருக்குது. அப்போ நம்ம இது அடுத்த மாதத்துக்குள்ள சீட்டையும் வந்து நான் இந்த மாதமே வந்து பே பண்ணி வச்சுருவேன். அப்போ அடுத்த மாதம் பார்த்தா கோல்டு ரேட் இன்னுமே ஹையாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதத்துல வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டினேன் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா தங்கத்தை வந்து நான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் கிரெடிட் கார்டு வந்து மூலியமாக வந்து எப்போயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து என்றைக்கு குறைஞ்சிருக்கோ ஸோ நீங்கள் அன்றைக்கே வந்து பேமெண்ட் வந்து கட்டிடுங்க. ஒரே வண்டி சத்தம். ஸோ இப்போ எல்லா ஆப்லேயும் வந்து கோல்டு ரேட் வந்து போடுறாங்க. அந்த மாதிரி நம்ம என்றைக்கு கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கோ அப்போ பார்த்து நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தடு தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்றதை பார்த்துக்குவேன். அப்புறம் எந்த கடையில் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட்டு கட்ட சொல்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து சீட்டு போட்டுக்குவேன். அப்படின்னு இல்லை, நான் வந்து வேஸ்டேஜ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அதையும் வந்து பார்த்துக்குவேன். அங்கே கலெக்ஷன் நல்லா இருக்கான்றதையும் பார்த்துக்குவேன். இதுவும் மெயினாக வந்து நான் பார்த்துக்குவேங்க. அப்புறம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஸ்டால்மெண்ட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட்டு எங்கே கட்ட சொல்கிறாங்க, எந்த ஜுவல்லரி ஷாப்பில் கட்டலாம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவேன். நம்ம வியூவர்ஸு நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தங்கமயிலில் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டலாம் ஒரே மாதத்தில். அது மாதிரி வேறு ஷாப் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி வந்து கட்டுற ஒரு மாதத்துலேயே வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து எப்படியும் கோல்டு வந்து கூடிரும். ஆனால் இப்போயே என்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குங்க அப்படின்னா நம்ம இப்போயே வந்து ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டி வச்சிடலாம். ஆனால் நிறைய ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஆப்ஷன் வந்து கிடையாது. ஆனால் அந்த சீட்லேயே எழுதியிருப்பாங்க. இப்போ அவங்க நகை சீட்டு அந்த பேப்பர் தராங்களோ, ஸோ அந்த பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தவணை தான் கட்ட முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து கட்ட முடியும். நான் வந்து கிரெடிட் கார்டு வந்து இப்படி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் வந்து நகைச்சீட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ரெடி காசு கொடுத்து நம்ம இங்கே தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா கூட ரெடி காசு மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின். ஸோ அது வாங்கினாலுமே நான் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஏதாவது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை ஜாமான், ஸோ இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.